கொல்லாமல் கொண்டுட்டாங்க. ஆனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சைக்கோ. என்னோட வாழ்க்கை நரகமாயிருச்சு. இப்படி எல்லாம் என்னோட வாழ்க்கை தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு சீரழிஞ்சு சின்னவனமாக நான் நினைக்கல. கேட்ட பிரகாரம் நகையை போட்டு கேட்ட காரை வாங்கி கொடுத்து சீரும் சிறப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்து கொல்லாம கொண்டுட்டாங்க. நகை வாங்கிட்டு வா, தொழில் செஞ்சு கொடு, அங்கே அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, இவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா வாழை வெட்டியே போயிடுவேன். எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, போயிட்டாருன்னா குடும்பமே நாரி போயிரு. இப்படி பல விதத்தில் பொண்ணை வந்து சொல்லி சொல்லி மன உளைச்சல் பண்ணியிருக்காங்க. பத்தாம பையன் வேற கொஞ்ச நஞ்ச டார்ச்சர் இல்லை, உடல் ரீதியாக பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கா. அப்படி இதெல்லாம் சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் புள்ள வந்து சூசைட் பண்ணிட்டா. நாங்களும் தெரிஞ்சா சரி பேசி பார்க்கலாம் அப்படின்னா எங்ககிட்ட வந்து நல்ல விதமாக பேசுறது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும் விருப்பறீங்கன்னு அது செய்யுங்க, எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, பண்ணுங்க அப்படிங்கிறது. ஆனால் அங்கே போனோன்னா பிள்ளைகிட்ட நீ போய் நாங்கள் சொன்னான்னு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது, நீயா கேட்குற மாதிரி கேட்கணும், இப்படியே சொல்லி சொல்லி கொடுமைப்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே புள்ள என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களையும் வந்து துன்பப்படுத்தாமல் எத்தனைத்தான் செய்வாங்க அப்பா அம்மா அப்படின்னு எங்களையும் வந்து எங்கள்கிட்டையும் சொல்லாமல் அவளாவே வந்து மாச்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. ஏன்னா ஊர் உலகம் சொன்னால் நம்பாத, எல்லாம் நல்ல ஃபேமிலி, நல்ல பையனு, இதெல்லாம் வெளி உலகத்துக்குப்பா. ஆனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சைக்கோ. மகன் மட்டும் இல்லை, அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன டெய்லி அணுதுன்னா டார்ச்சரு. நீங்கள் கூட என்னை வந்து ஒரு நாள் இப்படி வந்து என்னை கேள்வி கேட்டதில்லை. நான் என்னைக்காவது தப்பு பண்ணிக்கிறேன் அப்போ உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சு அப்படின்னு எல்லாம் கேட்டு முந்தானத்தை அழுது என்ன பண்ணுறேங்க. நான் எவ்வளோ ஆறுதல் சொன்னேன், வாலாட்டியும் பரவாயில்ல சாமி வீட்டில் இருந்தேன். ஆனால் அவனால் தாக்கு பிடிக்க முடியல. அவள் ஃபோனில் எங்கிட்ட சொல்கிற போது நீ ஏதாவது உங்கள் அப்பாட்ட இங்கே நடந்ததெல்லாம் சொன்னீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்கணும், மாப்பிள்ளை கூப்பிட்டு மிரட்டியிருக்கேன். அப்படி அந்த பயத்தில் தான் அவள் வந்து என்ன பண்ணிட்டா, நீ என்னடா பண்ணுறது, நான் என்கிட்ட உண்மை இருக்குது, நான் உன்னை யாருன்னு நான் உலகத்துக்கு தோல் வச்சு காமிக்கிறேன்ட்டு சூசைட் பண்ணிவிட்டு எல்லாம் ஆடியோ மெசேஜாக எனக்கு போட்டு இறக்குற தருவாயில் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இறந்துட்டான். இதை வந்து ஆடியோ சாரும் டிஎஸ்பி நேற்று விசாரணை பண்ணி உடனே வந்து 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. முதல்ல அந்த காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் வந்து அவங்க மாமியார் சித்ராதேவி இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க. கேட்டால் உடல் ரீதியாக பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பண்ண கொடுமைக்கெல்லாம் என்னுடைய பெண்ணுக்கு ஒரு நீதி வேணும். என்ற பெண் இல்லை, உலகத்தில் இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். என்ற புள்ள வாழ்க்கை இழந்தது இல்லாமல் என்னோட வாழ்க்கை நரகமாயிருச்சு. இது ஒரு நீதி வேணும். எனக்கு இந்த அரசு, எனக்கு இந்த பொண்ணுடைய வாழ்க்கை ஒரு நீதி சொல்லணும், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.